தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து செய்யறாங்க. அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது, சிந்துவாராங்கிற பகுதியில். அந்த மருந்தை குடித்து 23 குழந்தைகள் இறக்குறாங்க. ஸ்டாலின் ஐயா எப்படி கோல் போடுறாரு? மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய 2 மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றார். அப்ப இதுல என்ன விசேஷம்? அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த 4.5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணல. 4.5 ஆண்டாக ஒருத்தர் உள்ள போல. என்னாச்சு? மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள். ராஜஸ்தானில் 3 குழந்தைகள், 26 பேர் இருந்திருக்கிறார். ஏன்? ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சா தானே ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு. முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும்தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேள்வி கேட்பார். அப்பதான் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். ரிவ்யூ மீட்டிங்கே நடக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலாம், குழந்தைகள் சாவலாம், கள்ளச்சாராயம் குடிச்சு யாரு வேணாலும் சாகலாம், ரோட்ல நடந்து போகும்போது நாய் மாதிரி யாரு வேண்டுமானாலும் வந்து அருவாளை வச்சு வெட்டலாம்.